இந்த அம்மா நடந்து வரும்போது அவங்கள ஒரு பாம்பு கடிச்சிருது. இதனால அவங்களுக்கு பிறக்க இருந்த குழந்தையும் ஒரு பாம்பாவே பிறந்துருது. இதனால இந்த அம்மா நம்ம பையனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ஏமாத்தி அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட பாலை கொடுத்து உன்னோட கணவருக்கு கொடுன்னு சொல்லி உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணு உள்ள போயிட்டு பாக்குறா. அப்படி பார்த்தா அந்த இடம் எல்லாம் பால் அடைஞ்சு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாகேஷ் வரா. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு பயந்து அங்க இருந்து ஓடி வந்துடுறா. அப்படியே மாமியார் கிட்ட வந்து சொல்றா உள்ள ஒரு பாம்பு இருக்குன்னு. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க நீ பயப்படாத, அது என்னோட பையன் தான், இனிமே உன்னோட கணவர், அதனால நீ இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரூம்ல போட்டு லாக் பண்றாங்க. அதுக்கப்புறமா நாகேஷ் பொந்துல இருந்து அந்த பொண்ணு பக்கத்துல வாரம். உடனே இந்த பொண்ணு பயந்து போயிட்டு அங்க இருந்த எலி டப்பாவை எடுத்து வாள்லயே அடிச்சிட்டு பக்கத்து ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. அப்படியே முன்னாடி இருக்க ஜன்னல் கம்பியை உடைச்சிக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அப்படியே நாகேஷும் துரத்திக்கிட்டே வரான். அப்படியே அங்க இருந்த மந்திரவாதிக கிட்ட என்ன ஒரு பாம்பு துரத்திக்கிட்டு வருது, என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்ப அவங்க அந்த பாம்பு அடிக்க பாக்குறாங்க. நாகேஷ் அவங்களை எல்லாத்தையுமே போட்டு அடிக்கிறான். உடனே ஒரு தீப்பந்தத்தை வச்சு நாகேஷ் துரத்தி அனுப்பிட்டு அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறாரு. அடுத்த நாள் ஆகுது. நாகேஷ் ரொம்ப சோகமா இருக்கும்போது அம்மா வந்து சொல்றாங்க நீ உனக்கு கவலைப்படாதப்பா, நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உடனே நாகேஷ் கோவப்பட்டு அங்க வந்து ஒரு எலியை சாப்பிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்கிறேன். இதனால இந்த அம்மா என்ன பண்றேன்னு தெரியாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு தான். உடனே இந்த அம்மா அந்த பொண்ணோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து எதுக்காக நேத்து வீட்டை விட்டு ஓடி போன, இனிமே போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாங்க. அப்படியே ராத்திரி ஆகுது. யாரும் இல்லாத நேரம் பார்த்து இந்த பொண்ணு நாகேஷுக்கு பால் வைக்கிற அந்த தட்டுல எதையோ கலந்து மரத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு போறான். அதுக்கப்புறமா நாகேஷ் அந்த பாலை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி குடிச்சதுக்கு அப்புறமா அவன் மயங்கி கீழே விழுந்துறான். இதையெல்லாம் இந்த பொண்ணு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறமா நாகேஷ் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனா மாதிரி அந்த பொண்ணு இருக்க அந்த ரூமுக்கு வரா. இத பார்த்த இந்த பொண்ணு என்னோட கணவர் எனக்கு கிடைச்சிட்டாருன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இந்த பொண்ணு ரூம்ல இருந்து வெளியே வரும்போது இத பார்த்த மாமியாரு நாகேஷ் எதுவுமே பண்ணலையான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அவரு என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த எலி டப்பாவை வாங்கிட்டு போறா. அப்படி போகும்போது நாகேஷ் மறுபடியுமே பாம்பா மாதிரி இருக்கிறான். இத பார்த்த இந்த பொண்ணு பயந்து போயிட்டு ஓடி வெளியே வந்துடுறா. இத பார்த்தது மாமியார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வாரா. அதுக்கப்புறமா அந்த மருந்து அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து வாங்கி நாகேஷுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதனால நாகேஷ் மறுபடியுமே ஒரு மனித உருவத்துக்கு வந்துடுறான். இப்படியே ஒரு நாள் அந்த அம்மா ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது மருமகளோட ரூம்ல ஒரு பையன் இருக்கதை பாக்குறாங்க. இத பார்த்ததுமே கணவர்கிட்ட வந்து சொல்றாங்க இவ ஏதோ தப்பு பண்றா, நாகேஷ் பதிலா வேற ஒரு பையனை ரூம்ல பார்த்தேன், இவனை நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூமை வந்து உடைச்சிக்கிட்டு உள்ள போறாங்க. அப்படி போனா நாகேஷ் அந்த இடத்துல ஒரு மனுஷனா மாறி இருக்கா. இத பார்த்தது நாகேஷ் அடிச்சு துரத்திட்டு என்னடி காரியம் பண்ற, என் பையனுக்கு துரோகம் பண்றியான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து அடிக்க போகும்போது இந்த பொண்ணு சொல்ற அவசரப்படாதீங்க, மனுஷனா இருக்கிறது நாகேஷ் தான் சொல்றாங்க. இத கேட்டதுமே இவங்களால நம்ப முடியல. அப்படி இந்த பக்கம் ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாகேஷை பிடிச்சு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அப்பா போயிட்டு இது என் பையன் சொல்லும் போது அங்க இருக்கவங்க யாருமே நம்புற மாதிரி இல்ல. உடனே அந்த இடத்துல மந்திரவாதி ஒரு மந்திர அம்ப விட்டு நாகேஷ மயக்கமடைய செஞ்சுட்டு அங்க இருக்கவங்களை எல்லாம் அனுப்பி வச்சுட்டு இனிமே உங்க பையனை நான் ஒரு மனுஷனா மாத்திரேன்னு சொல்லிட்டு அந்த மருந்தையும் கொடுத்துட்டு அந்த மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே நாகேஷ் பாத்தீங்கன்னா ஆக்ரோஷப்பட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் தாக்கலான்னு போகும்போது இந்த பொண்ணு ஓடி போயிட்டு நான் தான் அவனோட மனைவி, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கணவரை வந்து தடுக்கும் போது கணவர் பாத்தீங்கன்னா மனுஷ உருவத்துக்கு மாறிடுறான். இதை பார்த்த அப்பா அம்மா என்னோட பையன் மனுஷனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.